அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ-பவர்ட் பை எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ், கோ-பிரசன்டட் பை ஏஆர்எஸ் சிஆர்எஸ் 550D டிஎம்டி கம்பிகள், நோ தி ட்ரூத். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வர இருப்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். வீட்டோடு மாப்பிள்ளை. ஆக்சுவலாக வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிறது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் சொன்ன உடனே சிரிக்கக்கூடிய ஒரு டேர்ம். வீட்டோட மாப்பிள்ளை, வீட்டோட கணவர், ஹவுஸ் ஹஸ்பண்ட், இதெல்லாம் வந்து சொன்ன உடனே சிரிக்கக்கூடிய டேர்மாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அது ஒரு சிரிக்கக்கூடிய டேர்ம் அப்படிங்கிறத தாண்டி அப்படி ட்ரெண்டு மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய மனைவிமார்கள்லாம் வந்து வீட்டோடு எனக்கு கணவர் இருந்தால் ஓகே, நான் ப்ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட வந்துருச்சு. நிறைய கேட்டகரிஸ்க்கு ஆட் பண்ண சொன்னால் அந்த கேட்டகரி ஆட் பண்ணிடுறாங்க. வீட்டோடு கணவர் வேணும் அப்படின்னு. அவங்களோட அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க ரெண்டாவது விஷயம். பட் ட்ரெண்ட் அப்படி வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ அப்படி இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி உருவாச்சு, இந்த ட்ரெண்டில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, இதோட டைனமிக்ஸ் என்ன, இது ஆன் டேட்டில் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம். நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, ஆண்கள் வீட்டோடு கணவர்களாக இருக்கலாம், ஆதரிப்பவர்கள் வெர்சஸ் எதிர்ப்பவர்கள். இந்த சைடில் திருமணம் ஆகாத பெண்கள் மட்டும் கை தூக்குங்களேன். அவங்க மட்டும் போயிடலாம். 1 2 3 4. ஓகே, நீங்கள் கணவர் வந்து வீட்டோட இருக்கலாம், நான் அப்படியே சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை எனக்கு அப்படிப்பட்ட கணவர் தான் வேணும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? நான் எதுக்காக அது சப்போர்ட் பண்ணுறேன்னா, இப்போது என்னோட ஏஜ் வந்து 24. 24 வயசில் வந்துட்டு நான் இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் ஒரு விமனை, ஒரு தனி விமனாக இருந்து நான் இப்போ ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லா மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு விமனுக்கும் ஒரு பெரிய ட்ரீம் என்னென்னா, நம்மளுக்காக ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக இருக்குது. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் என்னை கல்யாணம் பண்ணி அமுச்சிட்டாங்கனாக்கா வீடு கட்டி முடியறதுக்கே இன்னும் ஒரு 1.5 year ஆகும். ஒரு 6 months இருந்துட்டு நான் அவங்க வீட்டில் போயிருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. ஸோ என்னோட ட்ரீம், என்னோட ஹார்ட் ஒர்க், நான் அந்த வீட்டை கட்டி இருக்கிற வீட்டில் நானும் என் கணவரும் ஒன்றா இருந்து அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் கணவர் வந்து வேலைக்கு போக வேண்டாமா? இல்லை, அவர் போகக்கூடாது. இப்போ சொல்கிறது ஓகே, பட் போக 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 2 பேரும் ஏர்ன் பண்ண தான் ஃபேமிலி ரன் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன் மெட்ரோ சிட்டிஸில் உருவாச்சு அப்படின்னா, அப்போ 2 பேரோட ஏர்னிங்ஸ் தேவைப்படும்ல. 100% ஷுவரா என்னோட ஹஸ்பண்டோடைய ஏர்னிங்ஸ் தேவை இல்லை, நானே இல்லை என்னால் வந்துட்டு அவரை பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ ஏர்ன் வெல் அண்ட் ஐ ஏர்ன் சஃபிஷியன்ட். ஐ ஸ்டார்டட் சேவிங் ரைட் நவ். ஓகே, ஸோ அவர் நல்லா பார்த்துக்கிறது இப்போ சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கண்டிப்பாக அவர் என்ன வரையும் நிறைய லவ் கொடுத்து என் அன்பா பார்த்துக்கிட்டா போதும். இப்போ உங்களோட ஹஸ்பண்டை நீங்கள் திருமணம் ஆன பின்னால் எப்படிலாம் லவ் பண்ணணும், எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ எனக்கு வந்து ஐ ஹேவ் டு டேக் கேர் ஹிம் லைக் அ பிரின்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இளவரசர் மாதிரியா? ஆமாம், ஒரு ராஜா மாதிரி அவரை பார்த்துக்கணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை ராஜா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைனா, ஸோ எல்லாத்தையும் தாண்டி எனக்காக வராரு இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ், அவங்க என்டையர் ஃபேமிலியை விட்டு அவர் எனக்காக வராருனாலே இஸ் மை ப்ரையாரிட்டி, இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா. ஸோ அவரை வந்துட்டு நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறது ஃப்ரம் த டே ஒன் இட் வில் பி மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேலையை விட்டுட்டு வரீங்க, ஜாப் முடிஞ்சு வரீங்க, முடிஞ்சு வரும்போது அவர் உங்களை எப்படிலாம் கேர் பண்ணணும், எப்படிலாம் லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோன்னே எனக்கு ஒரு வார்ம் ஹக் கொடுக்கணும். ஹவ் வாஸ் யோர் டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கேட்கணும். அவர் காலம் தீ ஒரு நல்ல ஒரு கதை சொல்லி என்னை தூங்க வச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஓகே, வேற? சார், என்னோட பேர் நிவேதிதா. நான் வந்து 3 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஸோ இந்த 3 பிஸ்னஸுமே வந்து வேரியஸ் பிஸ்னஸஸ். ஸோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத தொழில்கள் தான். நான் வந்து மிகவும் பொறுப்பான ஆளாக இருந்திருக்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ கேன் ஹேண்டில் த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் தான் என்னுடைய மிகப்பெரிய மெடிசனாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னோட பர்சன் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நான் தாங்கிக்கிறேன், என்னால் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியும். வீட்டுக்குள்ளே வரும்போதே இவர், என்னோட பசங்க, அவங்களாம் ஜாலியாக அங்கே விளையாடிட்டு இருந்தால் எனக்கு அதை பார்க்கும்போது அது ஹாப்பி. எனக்கு அவ்வளோதான் வேணும். வீட்டில் 2 பேருமே ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட வேண்டாம். என்னுடைய கணவர் வந்து ஒரு பொறுப்பில்லாத கணவராக இருக்கும்போது நான் அதை வந்து பார்த்து ரசிக்க ஆசைப்படுறேன். வீட்டோட கணவருங்கிறது வேற, பொறுப்பில்லாத கணவருங்கிறது வேற. நீங்க வீட்டோட கணவரை பொறுப்பில்லாத கணவரோட மிக்ஸ் பண்றீங்க. நான் பொறுப்பில்லாத கணவர் அப்படின்றது எதை மீன் பண்ணி வரேன்னா, பொறுப்பில்லாததுன்றது ஃபினான்ஷியல் அண்ட் சொசைட்டியை பற்றியான கவலைகள் பெரிதளவு இல்லாத ஒரு கணவரா, ஷீ இஸ் டேக் கேர் அப்படின்ற என் மேல ஒரு பெருந்தளவு நம்பிக்கை கொண்ட ஒரு கணவராக இருக்கிறத தான் நான் யோசிக்கிறேன். நான் பொறுப்பில்லைன்னு மீன் பண்ணது அந்த மாதிரி. உங்களோட பொறுப்பில்லைங்க டெஃபினிஷன் அர்த்தம் என்னன்னா, வீட்டில் எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ பணம், வீட்டில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, அதை பற்றின ஒரு கேர் ஃப்ரீயா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு மனுஷனா இருந்தா போதும். அவ என்ன பார்த்துப்பான்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்து ஒரு ஆண்மகனுடைய மிகப்பெரிய ஒரு கண்ணியமா நான் பாக்குறேன். உங்களோட கணவர் சம்பாதிக்கணுங்க கட்டாயம் இல்லை, சம்பாதிக்கணும் நினைச்சா சம்பாதிக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம்.
சம்பாதிக்க வேண்டாம் சார், சம்பாதிக்க வேண்டாம். சம்பாதிக்கவே வேண்டாம். அவன் என்ஜாய் பண்ணிட்டான் அவன் லைஃபை, நான் தான் பார்த்துக்கிறேன்ல. எனக்கு வந்து என் குழந்தையோட குழந்தையா இன்னொரு பெரிய குழந்தையா நான் அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோ மட்டும்தான். அவன் இருந்து அவன் வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்றதுக்கு என்ன என்னால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை ஒரு மனைவியாக நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் இப்ப சொல்றீங்கம்மா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்வீங்களா? கண்டிப்பா சார். இப்போ கல்யாணம் ஆகாதவன மைக் பாஸ் பண்ணுங்க. நான் இங்கே இருக்க எல்லாருமே வந்து ஒர்க்கிங், நான் ஒரு ஸ்டூடெண்ட். எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்க ஒரே ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க கிட்ட உனக்கு வீட்டில் இருக்க விருப்பம் இருக்கா, உனக்கு வேலைக்கு போக விருப்பம் இருக்கா, எல்லாமே கேட்குறோம். பட் ஒரு ஆண் கிட்ட அதை கேட்கறது இல்லை. நம்மளே சொசைட்டி அவங்க மேலே நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு புஷ் பண்ணிடுறோம் அவங்க. நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே செகண்டரி. எவ்வளோ சம்பாதிக்கலாம். அவருக்கு வேலைக்கு போக பிடிக்கலனா அவரோட ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக படிச்சுட்டு இருக்கீங்க, ஆமா. இன்னும் ஒர்க் ஃபோர்ஸ்க்குள்ளே வரல, ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் திருமணம். ஸோ இந்த ஸ்டேஜஸ்க்குள்ளேயே என் கணவர் வந்து வீட்டில் இருந்த கணவராக இருந்தால் ஓகே நான் மேனேஜ் பண்ணிப்பேன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்க மாதிரி நினைக்கலன்னு கேட்குறேன் நான். இதே வயசுல இருக்க பையன் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இதே பதில் தானே சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னோட ஒய்ஃப் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல சார், ஒர்க் பண்ணலனாலும் பரவாயில்ல சார், என்ன நல்லா பார்த்துக்கிற ஒய்ஃபாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நான் ஏது. ரைட், ஓகே ஓகே. வேற உங்களுடைய கணவர் வீட்டோட கணவராக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹஸ்பண்டுன்றவர் ஒரு நல்ல பார்ட்னர். இப்போ வந்து என்னோட பார்ட்னரை நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என் பார்ட்னர் வந்து இப்போ ஒர்க் போகலை, நான் போக வேணான்னு தான் சொல்லியிருக்கேன் இப்பொழுதைக்கு. ஏன் அப்படின்னா அவங்க 10th டிஸ்கண்டினியூ ஆனதுனால அவங்க கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. சொல்லணும்னா இந்த லோடு இறக்கிறது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவங்க போகும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் இவ்வளோ இந்த மாதிரி என் வயசு பையன், இப்போ நான் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு ஒர்க் போனேன்னா நான் கை நிறைய சம்பாதிக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க ஒர்க் போகும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறதா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அவங்க உழைக்கிறதுக்கான அமௌண்ட்டும் அவங்களுக்கு வர மாட்டுது. இப்போ என்ன அவங்களுக்கு மைனஸாக இருக்குன்னா அவங்களுக்கு படிப்பு. ஸோ என்ன பண்ணேன், அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீ இப்போதைக்கு வேலைக்கு போகாத, இப்போ நம்ம தான் எப்படியா இருந்தாலும் நான் தான் உனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு நீ வேலைக்கு போகலன்னா ஓகே தான், நீ இப்போ போயிட்டு படி. நான் வந்து ஃபயர் சர்வீஸ் ஆகணுன்ட்டு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய எய்ம். இப்போ நான் ஃபயர் சர்வீஸ் ஆகும்போது எனக்கு எப்போ டியூட்டி போடுவாங்க, எங்கே போடுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ வந்து அப்போ என் குழந்தைங்க வந்து அந்த அவங்களுக்கான அந்த கேரிங் கிடைக்காம போயிடுச்சுன்னா, இப்போ நானும் ஒர்க் போயிட்டு அவரும் ஒர்க் போய் அந்த கேரிங் கிடைக்காம போயிடுச்சுன்னா, அதனால வந்து நான் வேலைக்கு போகும்போது நீ பாப்பாவை பார்த்துக்கோ, நீ குழந்தைங்கள பார்த்துக்கலாம், நான் உனக்கு சம்பாரிச்சு போகிறேன். அவங்களோட தேவையெல்லாம் சேர்க்குற அளவு எனக்கு டேலண்ட் இருக்குது. நான் நல்லா வேலைக்கு போவேன், நான் நல்லா படிப்பேன், அதுக்கேற்ற வேலைக்குள்ள போய் நான் செட்டில் ஆகிட்டேன்னா நல்லா சம்பாரிச்சு அவங்களுக்கையும் பார்த்துப்பேன். கீழே கொடுங்க தம்பி கொடுங்க. இப்போ இந்த 4 பேர் பேசினாங்கல்ல, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகே நம்ம கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் இந்த 4 பேர் சொன்னதில் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிறப்பா இருந்துச்சா? அதெல்லாம் 100% அப்படிதான் சார். 100% உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? ஜாலியாக இருக்கணும் சார், அவ்வளோதான். ஜாலியாக இருக்கணும். ஆனால் வீட்டோட கணவர்னா ஜாலியாக இருக்கிற கணவர் இல்லைப்பா, வீட்டில் இருக்க வேலையை பார்க்குற கணவர். புரியுதா சார் கஷ்டமே. உங்களோட நோக்கம் என்னன்னா ஜாலியாக இருக்கணும் தானே. அப்போ வீட்டோட கணவர் வந்து எப்படி ஜாலியாக இருக்க முடியும்? அவங்க வேலைக்கு போயிடுவாங்களே சார். அவன் என்ன நடத்திக்கிட்டா பாரு. எப்போ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆன மாதிரி ஒய்ஃப் வேலைக்கு போயிடுவாங்க, நான் ஜாலியாக இருப்பேன்லங்கிறேன். அதே நான் சொல்கிறது என்னன்னா, வீட்டோட கணவர்னா வீட்டில் ஜாலியாக சும்மா படுத்துக்கிட்டு மொபைல்ஸ் ரீல்ஸ் பார்க்குறது இல்லை. வீட்டில் இருந்து பாத்திரம் துலக்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், இந்த வேலைலாம் இருக்கும். எப்படி ஜாலியாக இருப்பேன்? அதெல்லாம் பண்ணிடுறேன் சார். வேலைக்கு போகிறது தான் பஸ் கஷ்டம், வீட்டில் இருக்க வேலை பார்த்துக்குவேன். வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் சார். வெளில போய் காலையிலனா எழுந்து அலாரம் வைக்கணும், அது எழுந்து ஹெச்ஆர்கிட்ட போய் டைமிங் கேட்கணும், ஒரு நாள் பர்மிஷன் கேட்கணும். இதில் வீட்டில் இருந்தால் யாரும் இருந்தால் கேள்வி கேட்க மாட்டாங்க சார், தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டுருவாங்க. அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க ராஜா, கல்யாணம் பண்ணாத தெரியும். உங்கள் வீட்டில் இந்த ஆசையை சொன்னப்போ என்ன சொன்னாங்க? வீட்டோட கணவராக இருக்கணும்னு சொன்ன உடனே திட்டினாங்களா? யார் திட்டினா? அம்மா திட்டினாங்க. அம்மாவா? என்ன சொன்னாங்க? உங்க அம்மாவா? ஓஹோ, ஓகே 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 ஓகே. மைக்க கொடுங்க. ஆனா உண்மையிலே இந்த டாபிக் அம்மாவோட அந்த ஒரே ஆள் நீதாயா? உங்க மகன் நான் வீட்டோட கணவரா இருக்க போறேன், வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறேன்னு சொன்ன உடனே உங்களுடைய முதல் ரியாக்ஷன் என்ன? இப்போதைக்கு அப்படிதான் இருக்கும், இன்னும் கல்யாணம் ஆகல. அது ஆகலமா? இப்போ உங்க பையன் உங்கள்கிட்ட சொல்றான், அம்மா நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறேம்மா அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்துருக்கும்ல? பக்குன்னு வந்திருக்கா? என்ன சொன்னீங்க நீங்க உங்க பையனை கூப்பிட்டு? என்ன சொன்னீங்க? நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா மரியாதையே இருக்காது வீட்டோட இருந்தா. சும்மா இப்போ வயசு இருக்கிறதால கல்யாணம் ஆன புதுசில் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு மாதம் 3 மாதம் தான் அந்த இதெல்லாம். அப்புறமா என்ன சொல்லுவாங்க,
எனக்கு வந்தால் டயர்டாக இருக்குது, நீ டீ போட்டு கொடு. போக போக பழகிருங்க சார் அது. அப்ப நீ மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டேன், எனக்கு தெரிஞ்சு மாற்ற முடியாதுமா, கஷ்டம், நீங்க மாறிக்கீங்க. இந்த 4 பெண்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் இன்னும் கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். இன்னும் அவங்க இந்த ரியாலிட்டிக்கு வரல, இன்னும் கற்பனை உலகத்திலே இருக்கிறாங்க போல. என்னை அவங்க அப்படி பார்த்துக்கணும், அவங்க அப்படி இருப்பாங்க, நான் அவங்கள டேக் ஓவர் பண்ணிப்பேன் அப்படிங்கிற அந்த கற்பனையிலே இருக்கிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நாள் சொல்லுவாங்க அப்படி? எவ்வளோ நாள் அப்படி சொல்றது இல்லைங்க சார். ஒரு நாள் நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகி ஒரு வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் போனக்கப்புறம் அது செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கம்மியாயிருங்க சார். கண்டிப்பாக கம்மியாகும். ஒரு ஜெலஸ் வந்துருங்க சார், அவங்க ஒய்ஃப் மேலே ஒரு ஜெலஸ் வந்துடும். இவங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்க, ஆனால் நம்ம வீட்டில் டம்பாக இருக்கிறோமே ஒரு ஜெலஸ் வந்துடும். அப்போ வீட்டில் கான்ஃப்ளிக்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். இப்போ ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்க, இப்போ நீங்களும் பிஇ படிச்சிருப்பீங்க, உங்க ஹஸ்பண்டும் பிஇ படிச்சிருக்கலாம். அவர் சேல்ஸ் ரெப்பா ஜாயின் பண்றாரு, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர் ஆயிட்டாரு. நீங்க இட்லி சுட்டீங்க, தோசை சுட்டீங்க, இட்லி சுட்டீங்க, தோசை சுட்டீங்க. இந்த இன்செக்யூரிட்டியா உங்களுக்கு வராது? அப்படி இல்லைங்க சார். நம்மளுக்கு நான் அந்த ஏஜ் கேப்பில் குழந்தைங்கள்லாம் வந்திருக்கோம். அந்த கேரை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கோம் இல்லைங்க சார். அவர் காட்டுக்கு போறாரு, அவங்க ஹஸ்பண்டும் குழந்தைய வளர்த்துக்க அவங்க போறாங்க. ஹஸ்பண்டை என்னதான் பார்த்துக்கிட்டாலும் அம்மாவோட அரவணைப்பு அப்பா கிட்ட இருந்து கிடைக்காதுங்க சார். ஏன்? உண்மையாக சொன்னேன்னா ஒரு ஆண் மகன் கிட்ட தான் எல்லா குழந்தைகளுக்கும் அதிகமான பாசம் இருக்கும், அக்கறை இருக்கும், பொறுப்பு இருக்கும், எல்லாமே ஒரு ஆண் மகன் கிட்ட அதிகமாக இருக்கும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இதுல பாருங்க, இதுல ஆனாலையும் பண்ண முடியும் சார். அவங்க டைம் நம்ம விடவே கொடுத்தா இல்லையே. அவங்க குழந்தைங்க நான் பார்த்துக்க கேட்கிறேன், முடியும். நம்ம விடுறதே இல்லை. நான் சோறு ஊட்டிக்கிறேன் குழந்தைக்கு, என் அப்பா தான் ஊட்டட்டுமே, ஏன் விடுறது இல்ல? நான் குழந்தை குளிக்க வச்சுக்கிறேன், என் அப்பா தான் குளிக்க வைக்கட்டுமே. சார், நான் ஸ்கூலுக்கு கூட்டு போறேன், என் அப்பா தான் கூட்டு போட்டுமே. எல்லாமே நானே பண்றேன் நீங்க எடுத்துட்டு பையன் அப்பா பொறுப்பு இல்ல, அப்பா கிட்ட அரவணைப்பு இல்ல, நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க? அப்பா கிட்ட அரவணைப்பு இருக்குன்னு நான் சொல்லல. அம்மா கிட்ட கிடைக்கிற அரவணைப்பு அப்பா கிட்ட கிடைக்காது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க விட்டாதானே அவகிட்ட கிடைக்குதா இல்லனே நாங்க பார்க்க விட முடியும். மாட்டோம்னு நான் சொல்லல. நீங்க பாத்துக்கிட்டா தானே உங்க கிட்ட இருந்து கிடைக்கும் அரவணைப்பு. அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன, நீங்க குழந்தைய எப்படி வளர்க்குறீங்க வச்சு தான் இருக்கு. நீங்க வந்து அப்பா கிட்டே கொடுத்து வளர்த்து பாருங்க, அவங்க அப்பா கிட்ட சாப்பாடு சாப்பிடுவாங்க. நீங்க என்னன்னா குழந்தைய உங்ககிட்டே வச்சு சாப்பாடு கொடுக்கறதுனால அம்மா கிட்ட தான் சாப்பிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க. கல்யாணம் ஆண்கள் யாரு? கை தூக்குங்களேன். ஓகே, மேலே கொடுங்க, மேலே விட்டு கொடுங்க. இப்போ இவங்க சொல்லுவோம் என்னன்னா, குழந்தை வளர்ப்புல அம்மா கிட்டேயே போக முடியாது அப்பாவால, குழந்தைய கவனிச்சுக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது எல்லாத்துலேயுமே. அப்படி உண்மைதானா? ஆண்களால குழந்தை வளர்ப்புங்கிறதுல அம்மா கிட்டே நெருங்க முடியாதா? அதில் இருக்க சிரமங்கள் என்ன? என்னோட குழந்தைக்கு நான் தான் சாப்பாடு விட்டுறேன், நான் தான் டைப்பர் போடுறேன், அவள் பாத்ரூம் நான் தான் கழுவி விடுறேன், அவளை ட்ரெஸ் பண்ணுறேன், அவளை வெளியே கூப்பிட்டு போகிறேன், என் குழந்தைய நான் தான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன? இது சொல்கிறேன் சார், சொல்கிறேன். ஏன்னா நான் இவ்வளோ நான் பண்ணாலும், ஆனால் என்னோட குழந்தை நைட்டு தூங்கும் போது அது பால் குடிக்க தேடுறது அவங்க அம்மாவை தான் சார், என்ன கிடையாது. உண்மையில புரியல. பால் குடிக்க முடியாது, அம்மா கிட்ட தான் குடிக்க முடியும், அப்பா கிட்ட குடிக்க முடியும். இதுக்கு என்ன கை தட்டுறீங்க? அதுதான் சார் நான் கேட்குறேன். அப்போ அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தை எங்கே சார் போகும்? சரி, இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு சொல்யூஷனே சொல்ல முடியும். இப்போ ஃபீடிங் கூட 1000 வழிகள் இருக்குது, பம்ப் பண்ணி பால் கொடுக்கலாம், அது மாதிரி 1000 வழிகள் இருக்குது. நான் அந்த வழிக்கு போவேன்னா சொல்லலை, பட் ஆனால் வழி கூட இருக்குது. இன்னொன்று பயாலஜிக்கலாக இயற்கையே கொடுத்தது என்னன்னா, பால் ஊட்டும் சக்தியை வந்து அவங்களோட அம்மா கொடுத்துருக்காங்க. இது ஒரு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீங்கள் சில்லியாக பேசிட்டு இருக்கீங்க. ஒரு குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி அது பெறணும் அப்படின்னா 3 வயசு வரைக்கும் கட்டாயம் வந்து தாய்ப்பால் குடிச்சிருக்கணும். 5 வயசு வரைக்கும் அதனோட அம்மாவோட சேயும் குழந்தையும் வந்து அரவணைச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் குழந்தையோட வளர்ச்சி வந்து மூளை வளர்ச்சி முழுமையாக அடையுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இல்லை, அதெல்லாம் உண்மைதான், சயின்ஸ் அதுதான் சொல்லுது, அதுதான் உண்மை. 3 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தா ஆனோம், தாயோட அரவணைப்பு வேணும், எல்லாமே ரைட்டு. இன்னைக்கு ஒர்க் ஃபோர்ஸை அதுக்கு அலோவ் பண்ணுது. நீங்கள் ஐடியில் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைய கூட கூட்டு போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா பார்க் வச்சுருப்பாங்க, சின்ன பார்க்கு. குறிப்பிட்ட டயத்தில் நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு போய் ஃபீட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் வேலைக்கு வரலாம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க மாடர்ன் ஒர்க் ஃபோர்ஸ் அலோவ் நீங்க சொல்ற பண்ணுது. ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு சார். ஆனா கரண்டா அங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட கேட்டீங்கன்னா மட்டும்தான் அவங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க, அவங்க குழந்தைய பாத்துக்கிறதுல அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிக்காப்ல, என்னதான் அறிவியலும் ஒர்க் ஃபோர்ஸும் டெவலப் ஆகியிருந்தாலும் கூட இந்த தாய்ப்பால் கொடுக்கறதோ அல்லது வந்து குழந்தைய வளர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு 3 வயசு வரைக்கும் கொஞ்சம் குரூஷியலான பீரியட். அந்த பீரியட்ல கஷ்டம்தான், அதனால வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன் சார். என் பேர் காயத்ரி. எனக்கு லாஸ்ட் இயர் டெலிவரி ஆச்சு, ட்வின் பேபிஸ், ஒரு பாய் ஒரு கேர்ள். அதுக்கு முன்னாடி 13 இயர்ஸில் ஒரு கேர்ள் பேபி இருக்கா, ஸ்டடிங் 9th ஸ்டாண்டர்ட். ஈவன் ஃப்ரம் த பர்த்டே 1லேருந்து இன்னி வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் தான் 3 குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாரு. நாட் அ சிங்கிள் சைல்டு. அதில் 2 வந்து ட்வின்ஸுங்க. ஃப்ரம் டே 1 என்னோட டெலிவரியிலிருந்து இன்னி வரைக்கும், இப்போ நான் இங்கே இருக்கிற இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு மதர் இன் லா சப்போர்ட் கிடையாது, மதர் சப்போர்ட் கிடையாது. எல்லாமே கணவர் தான், எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பார்க்குறாங்க. ஓகே, இப்போ 3 வயசு வரைக்கும் இந்த தாய்ப்பால் கொடுக்குறது இதெல்லாம் எப்படி மேனேஜ் நீங்க சொன்ன மாதிரி தாங்க சார், பம்பிங் பண்ணி தாங்க சார். ஓகே, அதுல நீங்க ஏதாவது குறைபாடு பாக்குறீங்களா?
இவங்க தான் சொன்னாங்களா எதுவுமே அதெல்லாம் சரியா கிடையாது. வராது? இன்ஃபேக்ட் சொல்ல போனா என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டர் நான் தான் ஹேண்டில் பண்ணேங்க சார். அவளை விட இவங்க 2 பேர் ஆக்டிவாவும் அட்டாச்மெண்ட்டாவும் எல்லா விஷயத்துலயுமே இந்த 1 இயர்ல இம்ப்ரூவ்மெண்டா தான் இருக்காங்க. இதுல கேர்ள் பேபிக்கு 28th டேல ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க சார். ஓ இன்னி வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு பை சான்ஸ் எப்பயாவது நான் ஹாஸ்பிட்டலுக்கு ரிவ்யூக்கு எடுத்துட்டு போனா கூட டாக்டர் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர் இஸ் யோர் ஹபி. தட் மச் ஒரு டாக்டரே பிலீவ் பண்ற அளவுக்கு என்னோட ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்களையும் பாத்துக்கிறாருங்க ஓகே சார். நீங்க ஆக்சுவலா என்ன பண்றீங்க உங்க கணவர் என்ன பண்றாங்க? நான் பிசினஸ் ஆட்டோமொபைல் ஸ்பேஸ் பிசினஸ் பண்றோங்க சார். சோ இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஓகே ஓகே அவங்களாம் பண்ண முடியுது லைவ் கேஸே இருக்கு. அவங்களாம் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துருக்காங்க ஒரு ட்வின்ஸை. ஒரு கட்டம் வரையும் அவங்க ஹஸ்பண்டால பார்த்துக்க முடியும். ஒரு பெண் பிள்ளைகளை ஒரு வயதுக்கு மேல பெண்ணால மட்டும்தான் சார் பார்த்துக்க முடியும். தாயால மட்டும் மேம் நான் பிஃபோர் தட் சொன்னேன் எனக்கு 13 இயர்ஸ் கேர்ள் பேபி. நவ she is 14. she attained her puberty at 10 years of age. இல்ல சில விஷயத்தை அந்த பெண் குழந்தை வந்து தன்னோட தாய் கிட்ட தான் அவ சொல்ல முடியுமே. சொசைட்டில நீங்க அப்படி சொல்லி தரதுனால தான் அவங்களுக்கு போகும்போது அவங்க தயங்குறாங்க. சில இடத்துக்கு வந்து அப்பான்றவர் வந்து அரவணைக்க முடியாது. அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் காதுல ஆக மாட்டீங்க. நீங்க 14 வயசு ஒரு குழந்தையெல்லாம் வளர்க்க முடியாதுங்கிறீங்க. அவங்க சொல்றாங்க 14 வயசு குழந்தைய வளர்த்துருக்கேன், 10 வயசுல என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, என்னோட கணவர் தான் வளர்த்தாங்க. நீங்க அந்த பாயிண்ட்ல போகாம சில விஷயங்கள் அவங்க வீட்ல இருக்காங்க நீங்க சார். டைரக்ட் நான் பாயிண்ட் அந்த பாயிண்ட்க்கே வர அவங்க வீட்ல அவங்க வந்து வெளியில வேலைக்கு போறாங்க. இப்போ ஒரு அப்பா இருக்காரு, ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை அம்மா கிட்ட மட்டும் தான் ஷேர் இல்ல பண்ண என்ன சொல்ல முடியும். முடியாத விஷயம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க நீங்க சொல்ல முடியாத விஷயம்னு. சார் லேடிஸ் ப்ராப்ளம்ஸ்ன்றது இருக்கும்ல சார். ஒரு பொண்ணு போய் அம்மா மீட் பண்ணும்போது லேடிஸ் ப்ராப்ளம்னு சொல்றீங்க. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். இல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் அந்த பெண் குழந்தை உங்க மடியில தான் சாயா வாசப்படுவாளே கண்டிப்பா அது நீங்களா போட்டுக்கிற பார்டர் லைன். சார் எல்லா வேலையுமே வந்து ஜென்ஸ் செய்யலாம், ஈக்குவலிட்டியாக பண்ணலாம். அதை பற்றி நான் சொல்ல வரல சார். ஒரு உடம்பு முடியலைன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை தேடுறது அம்மா தான் சார். அவங்க சொல்லுறது என்னன்னா அவங்க வளர்த்துருக்காங்க, அவங்களுடைய கணவரே வளர்த்துருக்காங்க, அதுல எந்த குறைபாடுமே எந்த டெஃபெக்ட்டுமே பார்க்கல. நீங்க மீண்டும் மீண்டும் ஏன் அப்படி சொல்றீங்க? வழக்கு முறையில தான் இருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா அவங்க ஆட்டோமொபைல்ஸ் வச்சு வீட்ல அடிக்கடி குழந்தைய வந்து பாத்துக்கறனால அவங்களுக்கு தெரியல. நான் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் போறேன். கன்னியாகுமரியில இருந்து இங்க சென்னை வரைக்கும் வீக்லி பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ். அதுல வந்து 2 டேஸ் எனக்கு டிராவலிங்லேயே போயிருங்க. மீதி இருக்கிறது நான் வீட்டில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டே. அந்த 1 டே என்னோட ஆஃபீஸ் ஒர்க் அக்கௌண்டிங் பார்க்கறதுக்கு எனக்கு சரியா போயிடும். ஆஃப்டர் 2 o'clock மட்டும்தான் நான் வீட்டுக்கு வருவேன். அந்த டைம் மட்டும் தான் என் குழந்தைங்களோட இருப்பேன். இதை நான் வந்து மற்றவங்க நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம், இவ குழந்தைய பார்க்கறதே இல்லை, எனக்கு கண்டிப்பாக கிடையாதுங்க. அந்த கேப்பே தெரியாத அளவுக்கு அவர் அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்காருங்க. ஓகே ஆக்சுவலாக இப்போ ஒரு பாயிண்ட் நிறைவாயிடுச்சுங்க. டெக்னாலஜியும் ஒர்க் ஃபோர்ஸும் இன்னைக்கு வந்து குழந்தை வளர்ப்பில் சப்போர்ட் பண்ணுறதுனால பெண்கள் வேலைக்கு போனால் ஆண்களால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி குழந்தை வளர்க்க முடியுது. அதனால தான் நானும் மைக்கை பாஸ் பண்ணேன். பட் உங்ககிட்ட அதுக்கான கரெக்டான கவுண்டர் பாயிண்ட்ஸ் வரல. வீட்டோட கணவராக இருக்குதுல என்ன பிரச்சனை? வீட்டோட கணவராக இருக்கிறதுனால இந்தந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணக்கூடும், இது நல்லது இல்லை, என்ன காரணம்? வீட்டோட கணவராக இருக்கும்போது ஒரு ரூமில் இருப்போம். அந்த ரூம் விட்டு வெளியே வரும்போது ஹாலில் பார்த்தீங்கன்னா மாமியார், மாமனார், மச்சினிச்சி எல்லாமே இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே எல்லோரும் ஃபோக்கஸ் ஏமால திரும்பும். இவனுக்கு என்ன வேலை விடலாம்? மாமியார் மேலே துணி காய வச்சுருப்பாங்க, மாமனாருக்கு கடைக்கு போகணும், நாய் ஒன்று பார்த்துக்கணும். இப்போ என் பேர் மதன் ராஜ் சார், அந்த நாய் பேர் ராஜ். அது வேணுட்டு வச்சாங்களோ வேணுட்டு வைக்கலாம்னு தெரியாது எனக்கு. இப்போ நீங்கள் வீட்டோட கணவராக இருக்கீங்களா? ஆமாம் சார் இருந்தேன், இப்போ வெளியே வந்துட்டேன் சார், முடியல சார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து இவி மெக்கானிக் சார் நான். ஓகே நீங்கள் வீட்டோட கணவராக மாறினீங்க. அதான் சார் மனசை மாற்றி கூட்டின்னு போயிட்டாங்க சார். யாரு? என் ஒய்ஃபு சார். கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வருஷம் சந்தோஷமாக தான் சார் இருந்தது. ஓகே ஒரு வருஷம் மெக்கானிக்காக இருந்தீங்க. ஆமாம் சார். அப்புறம் உங்கள் ஒய்ஃப் என்ன வீட்டோட மாப்பிள்ளையா வான்னு சொன்னாங்களா? அந்த குழந்தைய பார்த்துக்க முடியல சார். ஃபஸ்ட்டு என் மைண்டில் தோணுது வந்து ஒரு குழந்தையால அரவணைப்பாக என்னால் பார்த்துக்க முடியல. அதனால தான் சார் நான் வீட்டோட மாப்பிள்ளையா போனேன். எங்கள் மாமியார் பார்த்துப்பாங்க. ஏன் வேலையை விட்டீங்க சார்? உட்கார வச்சிட்டாங்க சார் வீட்டில். நீங்கள் எல்லாம் வேலைக்கு போவேண்ணா, நான் பார்த்துக்கிறேன். யார் சொன்னா? எங்கள் மாமனார் மாமியார் சொல்கிறாங்க. ஓகே இப்போ நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையா மாறிட்டேன். இப்போ என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ சாப்பிட போகும்போது நான் என்னோடய ரூம்லேருந்து கிச்சனுக்கு போகிறேன்னு வச்சிங்களேன். அப்போ தான் எங்கள் மாமியார் தட்டில் சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க. எப்போ அந்த நாயை பார்த்தியாப்பா ராஜி அப்படின்னுவாங்க. என் பேரும் மதன் ராஜ் தான். எந்த நாயை சொல்கிறான்னு எனக்கே தெரியாது. எவ்வளோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். உண்மையிலே ஜோக்கா சொல்றீங்களா? ஆர் யூ சீரியஸ்? இதெல்லாம் யோசிச்சு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை சார். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம நடந்தது சார். இது எனக்கு யாரும் சாப்பாடு போட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டோட மாப்பிள்ள இல்லை, நான் யாரை போய் கேட்பேன் சாப்பாடு இருக்குது. எங்கள் ஒய்ஃபு என்ன வச்சுக்கேன், பக்கத்தில் தானே கிச்சன் போய் சாப்பிட்டீங்க அப்படின்வாங்க. ரெண்டாவது சார் ஒரு முக்கியமான விஷயம், என்னோட குழந்தைக்கு நான் சம்பாரிச்சு அதனால் அதிகாரமாக வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு டைம் என்னாச்சுன்னா காசு கேட்டேன் என் ஒய்ஃப் கிட்ட. எதுக்கு உனக்கு காசு அப்படின்னா, இல்லைம்மா அப்போ எங்கள் குழந்தை வந்து என்னம்மா அம்மா திட்டினாங்களா அப்படின்னு. இன்னும் இல்லைம்மா, உண்டிலேருந்து காசு எடுத்து கொடுத்தா சார். எங்கள் அது தாங்கவே முடியுது சார். எங்கள் வீட்டோட மாப்பிள்ளை இருக்கு, யாருக்கும் வரக்கூடாது.
பணம்ன்றது பெரிய விஷயமே கிடையாது சார். அது எப்படின்னா சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் மானத்தை விட்டோன்னு வச்சிங்களேன், அது திரும்ப வரவே வராது. நைட்டில் சோத்தணும் அதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சார் வீட்டோட மாப்பிளையா இருக்கிறதுக்கு. அது ஈஸியாக சொல்லிடுறாங்க அவங்க, புரியாது சில பேருக்கு சார். அதெல்லாம் அந்த வலி அனுபவிச்சு மட்டும்தான் புரியும். அவரோட கதை கேட்டீங்க. ஸோ அதில் பார்க்கும்போது ஓகே வீட்டோட கணவருங்க கான்செப்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஹவுஸ் ஹஸ்பண்ட்ன்றது வந்து ஈஸியான ஜாப் இல்லை சார். ஆக்சுவலாக ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்ல அவங்களுக்கு. அதுதான் சார் இங்க ஈஸி டஃப் இல்ல. அவர் சொல்றது என்னன்னா, அவர் ஈஸி ஜாப்னு அவர் எங்கேயும் சொல்லல. அவர் சொல்றது ஹவுஸ் ஹஸ்பண்ட் டாஸ்க், அந்த நேம் இருக்குல்ல, அது வந்து அவமானத்தோட சின்னம். அவ்வளவு அவமானத்தை நான் ஃபேஸ் பண்ணிருக்கேனுங்கிறாரு. அவ்வளவுதான், சிம்பிள். சார் சும்மாவே இருந்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் கோவம் தான் படுவாங்க. ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதெல்லாம் எடுத்திருந்தா கண்டிப்பா ஏன் அவங்க இவங்களை திட்ட போறாங்க? ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கும்பொழுது என்னென்ன வேலை செய்றீங்க? கேன் தண்ணி பிடிக்கணும் சார். மூணு கேன் தண்ணி பிடிக்கணும். 2 வீலரில் பிடிச்சின்னு வரணும். வாஷிங் மிஷினில் போட்ட துணியை காய் மொட்டை மாடல வச்சு தான். ஏன்னா எங்கள் மாமியாருக்கு மேலே ஏற முடியாது. நான் மேலே ஏறி காய் போட்டு தான் டெய்லியும் பண்ணணும். நான் துணி காய போட்டு துணியை வீட்டில் வந்து போட்டோன்னு வச்சுக்கேன், என் ஒய்ஃப் மடின்னுவா. மடிச்சு நான் பீரோவில் அரேஞ்ச் பண்ணணும். நான் சில சமையல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். இது பிடிக்குமே, இதை கொஞ்சம் பண்ணி கொடுக்கணுவா. இதெல்லாம் டெய்லியாக ரொட்டீனாக நடக்கிற வேலை மேடம். இதெல்லாம் நான் பிடிக்காத தான் செஞ்சுன்னுக்கிறேன். செய்யறது ஹவுஸ் ஹஸ்பண்ட் இல்ல, பிடிச்ச ரெஸ்பான்சிபிலிட்டியோட செய்யறது தான் ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஓகே மேடம், இப்போ நீங்கள் இவர் சொன்ன ஸ்டோரி முழுசாக கேட்டீங்க. இப்போ அவர் என்ன வேலை பார்க்குறேன்னு சொன்னார். இதில் அவர் எங்கே தவற விட்டாரு நினைக்கிறீங்க, எங்கே தப்பு பண்ணுறாரு நினைக்கிறீங்க? உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருக்க புரிதல் கம்மியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் இப்போ வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காரு. முன்னாடி இப்போ எனக்கு குழந்தை இருக்கா. எனக்கு குழந்தை இருக்கிறதுக்கு முன்னாடியும் நாங்கள் அமெரிக்காவில் இருந்தோம். அப்போ என்னுடைய கனவு எனக்கு அமெரிக்காவில் போய் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்த்துட்டே கோட் எழுதணும்னு ஆசை. எனக்கு வீசா கிடைச்சிது சார். என் ஹஸ்பண்டுக்கு வீசா கிடைக்கல. அப்போ அவருக்கு மாதம் 1.5 லட்சம் ரூபா சம்பளம். இருந்தாலும் உன் கனவை பார்க்கறதுக்கு நீ போகணுன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தார் சார். அவர் வந்து யூஎஸ்ல இருந்தார். 2 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தார். இவங்க எல்லாரும் சொல்கிறாங்கல்ல வந்து இதெல்லாம் வந்து ரியாலிட்டி இல்லைன்னு. என்னோட ரியாலிட்டி சார் இது. கண்டிப்பாக பார்க்க முடியும். எல்லாம் ராஜா மாதிரி இந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்க. நான் என் புருஷனை ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டேன். என்னோட கனவை பர்சியூ பண்ணுறதுக்கு என்னை ராணியாக பார்த்து உன் கனவு முக்கியம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் என்னை விட்டார். அதனால அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கிற, அவரை ராஜாவாக பார்க்குற பொண்டாட்டியாக நான் இருப்பேன். அந்த புரிதல் தான் சார் முக்கியம். இப்போ நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் சார். என் ஹஸ்பண்ட்க்கு இப்போ வேலை இல்லை. அவர் வந்து லாயருக்கு படிக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ அவர் ப்ராக்டிஸ் இப்போ தான் முடிச்சிருக்காரு. இப்போ எங்கேயும் ஜாயின் பண்ணலை. என் கூட 15 நாள் இங்கே பார்த்துக்கிட்டு அங்கே போய் எங்கள் அத்தை மாமாவையும் பார்த்துக்கிறேன். இப்போவும் ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான். இப்பயும் ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான். அம்மா இல்லை சார், ஒரே நிமிஷம் அவர் என்ன கேட்கலாம், இப்போ அவர் எதுக்கு படிச்சுட்டு இருக்காரு? ஹவுஸ் ஹஸ்பண்ட் தானே, சும்மா இருக்க வேண்டியதானே சார்? இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னா எப்படி சார்? வீடை ஃபுல்லா டேக் கேர் பண்ணுவாங்க, வீடை ஃபுல்லா பாத்துப்பாங்க சார். காலையில எழும்புறதுல இருந்து பசங்களை ரெடி பண்றதுல இருந்து. 2024ல பேசிட்டு இருக்கேன் சார். நீங்க 1980ல பேசிட்டு இருக்கீங்க. ஹவுஸ் ஹஸ்பண்ட் நீங்க உங்க கான்செப்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹவுஸ் ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் பண்றதே சொல்றேன் சார். இப்போ நான் டெய்லிக்கு காலையில 7 மணிக்கு நான் எழுந்திக்கணும் சார். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து ஈவினிங் ஷிஃப்ட், அவங்க 2 மணிக்கு தான் தூங்குவாங்க. ஸோ அவங்க எழுந்திக்க முடியாது. ஸோ காலையில குழந்தைய விடுறதுலேருந்து, அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுலேருந்து, குழந்தைக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது, குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறது, அதுக்கப்புறம் இவங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது, செகண்ட் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுலேருந்து நான் தான் பண்ணுறேன். ஸோ நான் வந்து எல்லா தேதி எனக்கு இருக்குங்கிறீங்க. எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் நான் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஸோ அது வந்து எப்படின்னா நம்ம எல்லாமே பண்ண முடியும். பட் ஹஸ்பண்டால வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லேயே இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு ஒர்க்கும் பண்ணாதான் வந்து அவங்களால வந்து மென்டல், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒர்க்கும் பண்ணுறதுனால தான் வந்து இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுது. வீட்டிலே இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கும். ஒய்ஃப் வந்திருக்காங்களா? அதோ இருக்காங்க, எதிர்க்க. இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆதரிச்சு உட்காந்துருக்கீங்க, அவர் எய்த்தால உட்காந்துருக்காப்ல. ஆனால் ஹவுஸ் ஹஸ்பண்ட் பண்ணுற எல்லா வேலையும் பார்க்குறீங்களாப்ல. ஒரே குழப்பமா இருக்கு. அதுதான் சார். ஆக்சுவலி நான் வீக்லி ட்வைஸ் நான் ஆஃபீஸ் போவேன் சார். அந்த டைமில் எப்படி இருக்கும்னா, காலையில் நான் எந்திரிப்பேன், காஃபி ரெடியாக இருக்கும், டிஃபன் ரெடியாக இருக்கும், சாப்பாடு வச்சுருவாங்க. நான் வந்து எந்திரிச்சு போய் குழம்பு வச்சுட்டு நான் ரெடி ஆகிறது மட்டும்தான் என் வேலையாக இருக்கும். ரெடி ஆகும்போது கூட எனக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்குறது, பேக்கில் லேப்டாப் வைக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சிருவார். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றது, தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, எல்லா வேலையும் செஞ்சிருவார். அவர் ஆல்ரெடி ஹவுஸ் ஹஸ்பண்டாக தான் இருக்காப்ல. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? இல்லை அது வந்து எப்பயாச்சும் தான் சார் நடக்கும். அது ரெகுலராக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். எப்போவா நடக்கும்? டெய்லி நடக்கணும். டெய்லி நடக்கணும். டெய்லி நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கு. எவ்வளோ நம்ம ஃபேமிலி தானே சார் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த சான்ஸை பயன்படுத்திக்கங்க. நீங்கள் 2 பாயிண்ட் சொல்லி, உங்கள் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ஹவுஸ் ஹஸ்பண்டாக தான் இருக்காப்ல,
முழு நேரம் ஹவுஸ் ஹஸ்பண்டாக மாற்றுறதுக்கு முடிஞ்சால் கன்வின்ஸ் பண்ணுங்க. நான் நல்லா ஏர்ன் பண்ணுறேன்ப்பா. எனக்கு வந்து இன்னும் நான் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணணும்னு உனக்கே தெரியும், நிறைய விஷன்ஸ் இருக்குன்னு. ஆனால் அதுக்கு எனக்கு உன் சப்போர்ட்டும் வேணும், அதுலேயும் நீ எனக்கு வேலை செய்யணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நான் நிறைய நான் ஒர்க் போயும் நல்லா ஏர்ன் பண்ணுறேன் உன்னை விட. அண்ட் நான் எனக்கு பிஸ்னஸும் நிறைய விஷன் இருக்குன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் நிறைய ஏர்ன் பண்ணுறேன், நிறைய சம்பாதிக்கிறேன். நீ என்னை அந்த டைமில் குவீன் மாதிரி வீட்டில் வச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்ய விட்டு அப்படியே என்னை மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி என்னோட விஷனுக்காக நீ எனக்கு சப்போர்ட் பண்ணினா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நல்லா ஏர்ன் பண்ணும்போது நம்மளோட ரெக்கக்னேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நம்ம ஃபேமிலிலையும் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீ சொல்கிறது எல்லாமே வந்து அக்செப்டட் தான். பட் என்னன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அது பண்ண முடியாது. ஸோ மேபி ஃப்யூச்சரில் ஒரு ஆஃப்டர் 10 years நீ சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அப்போ பண்ணுவீங்க சார். கன்வின்ஸ்டு சார், அவ்வளோதான் சார். ஈஸியாக கன்வின்ஸ்டு சார். சரி நீங்கள் பாரு எல்லாத்துக்கும் முறைக்கிறாங்க அப்படின்னு. ஓகே, உங்க பக்கத்துல இருக்க ஒருத்தர், உங்க ஆள்ல ஒருத்தர் ஹவுஸ் ஹஸ்பண்டா மாற ரெடி, இப்போ இல்ல ஃபியூச்சர்ல, உங்களோட கருத்து என்ன? சார் ஆக்சுவலி அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இல்லை. அவரோட ஐடென்டிட்டியை விட்டு அவங்க ஐடென்டிட்டிக்காக ஓடுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அது அவங்க மாத்துறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் வந்து பிசினஸ் பண்றான்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு ஒரு கோல் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா அவர் ஆக சொல்றது மூலமா அவர் கோலை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தியாகம் பண்ணிட்டு தான் உங்க பக்கம் வர சொல்றீங்க. என்னோட ஹஸ்பண்டோட இலக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும் சார். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார். ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். உங்களோட கனவு என்ன? சரி, என்னோட கனவு என் ஃபேமிலியை ஹாப்பியாக பார்த்துக்கணும், அது ஒன்று தான் சார். ஓகே, இப்படி ஹவுஸ் ஹஸ்பண்டாக மாறுறதுனால உங்களுடைய கனவு பறி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? பரியெல்லாம் போகல சார். ஓகே, தட்ஸ் ஆல் யுவர் மை ஆனர். ஓகே, வேற அவரே கனவு பறி போகலன்னு டாப்ல ஐ எம் ஹாப்பி, என் மனைவிக்காக சேர்றது எனக்கு ஹாப்பின்னு டாப்ல. பாவம் நினைச்சிட்டு இருந்தேன் சார். கடைசியில் பார்த்தா ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஏப்பா நானும் எவ்வளோ பால் போட்டு பார்த்தேன், அவர் என் மனைவி சொல்லிட்டா எல்லாமே ஓகேன்னு டாப்ல, நான் என்ன பண்ணட்டும்? ஓகே, வேற பெண்கள் யாராவது சொல்லுங்க சார். எல்லாரும் இங்கே படித்தவங்க இல்லை சார். நான் படிக்காதவன், வீட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். நான் ஒரு 15,000 தான் சம்பாதிக்கிறேன். என்னை சுற்றி என் பசங்க கஷ்டப்படுறாங்க. சின்ன வயசுலேருந்து என் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு போகலன்னா என் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பசங்க வந்து காலையில் ஸ்கூல் போகிறான், +2 படிக்கிறான். காலைல போய் 2 கார் தொடச்சிட்டு வேலைக்கு போகிறான். அவங்க அப்பா வீட்டில் படுத்துன்னு இருக்காரு. அது காரணம் யாரு? வீட்டில் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகல. அவர் வேலைக்கு போயிருந்தா நான் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? ஒரு வீட்டு வேலைக்கு போகிறேன், டெய்லி ஒரு 30 ரூபாய்க்கு 2 மணி நேரம் வேலை செய்கிறேன். ஏன் அவர் வேலைக்கே போறது இல்லையாமா உங்க கணவர்? வேலைக்கு போக மாட்டார் சார். நடுத்தரமா என்ன மாதிரி ஒரு 15,000 சம்பாரிச்சு ஒரு குடும்பம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் உங்களோட நிலைமை கொண்டு நான் வருத்தப்படுறேன், உங்க பக்கத்துல நிக்கிறேன். உங்களோட கணவர் பொறுப்பற்ற கணவர், வீட்டோட கணவர் அல்ல. அவங்க சொல்றது வீட்டோட கணவர், பொறுப்போட இருக்கக்கூடிய கணவரை சொல்றாங்க. ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறனால மரியாதை இல்லைன்னு சொல்கிறாங்க சார். என் ஹஸ்பண்ட் ஒர்க்கிங் பண்ணதை விட இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறனால தான் அவளுக்கு மரியாதை அதிகமாக இருக்குது சார். இப்போ நான் வந்து ஒர்க் போகிறேன் சார். அவர் தான் குழந்தைய ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. எனக்கு காலே பண்ணாலும் சதீஷ் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறத விட சதீஷ் பரவாயில்லையே இவ்வளோ பார்த்துக்கிறானே அப்படின்னு தான் நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார். எந்த இடத்துலையும் அவருக்கு வந்து மரியாதை கம்மியாக பார்த்ததே இல்லை. நான் உங்களோட கணவர் வந்திருக்காருல்ல? வந்திருக்கேன். ஓகே, இப்போ நீங்க எத்தனை ஆண்டுகளா வீட்டோட கணவரா இருந்து உங்க மனைவியை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் 2 வருஷம். 2 வருஷம். ஓகே, உங்களுக்கு குழந்தை எத்தனை வயசு? குழந்தை இப்போ 2 வயசு ஆக போகுது. 2 வயசு ஆக போகுது. எத்தனை குழந்தைங்க? ஒரு குழந்தை. ஒரு குழந்தை. ஓகே, நீங்க குழந்தைய ஃபுல்லா நீங்களே பாத்துக்கிறீங்களா? நானே தான் பாத்துக்கிறேன். அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, நான் மட்டும்தான் அந்த குழந்தைய ஒரு நாள் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ நீ ஒரு நாள் ஃபுல்லான்னு சொன்னீங்கல்ல, ஒரு குழந்தை வந்து காலையில எத்தனை மணிக்கு எந்திக்கும்? காலையில ஒரு 7:30 8:00 எழுந்திருக்கும். அவங்க 9 மணிக்கு டியூட்டி போகணும். அந்த டைம்ல நான் காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி குழந்தை எந்திரிச்சிரும், அவங்க வேலைக்கு போவாங்க. அவங்க எந்திரிச்சோடனே ஆய் போவோம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆய் அப்படிங்க எந்திரிச்சோடனே அதுதான் சொல்லும், இவரு ஆய் போவோம். ஆய் அதை ஃபர்ஸ்ட் எடுத்து கழுவி போட எல்லாமே பண்ணி தான் நான் தான் கழுவி விடணும், எல்லாமே பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வீட்டை பெருக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் துவைக்கிறது, இதெல்லாம் எப்போ பண்ணுவீங்க? அதுவும் அது தூங்கிட்டு இருக்கிற டைம். அது 1 hour தான் தூங்கும். 1 hour இல்லைன்னா 1.5 மணி நேரம் தான் தூங்கும். அந்த டைமுக்குள்ளே நாம் செய்யணும். அதுவும் பாத்ரூமு அட்டாச் பாத்ரூம், அதில் போய் கதவு நீக்கினா டடக்குன்னு சத்தம் கேட்டாவே அது எந்திரிச்சிடும். அதையும் மெயின்டைன் பண்ணி எழுந்திருக்கிறதா சிரமம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், கொஞ்சம் கொடுத்தா கூட சத்தம் போட்டால் முழிச்சிருவோம் சார் அப்படின்னு. ஆனால் ஒரு ஆண் சொல்கிறது இப்போ தான் வந்து பார்க்குறோம். ஓகே, இப்போ உண்மையிலேயே அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, எல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் ஒரு வீட்டோட கணவராக இருந்து
குழந்தைய பார்த்துக்கிட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் மனைவியை பார்த்துக்கிறது, அப்புறம் நீங்கள் உங்களுக்கான வேலையில் பார்த்துக்கிறது, உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? சந்தோஷம் தான், ரியலாக சந்தோஷம் தான் சார். வாழ்நாள் முழுவதும் வீட்டோட கணவராக இருக்கிறதுக்கு தயாரா? தயார் தான் சார். ஒரு வீட்டோட கணவர்னா அவமானத்தின் சின்னம், அது சரியா வராது, சுயமரியாதைக்கு இழுக்கு, இது மாதிரி 1000 சொன்னீங்க. இப்போ ஒரு வாழும் உதாரணமாகவே ஒருத்தர் இருக்காப்புல, நான் வந்து வீட்டோட கணவராக இருக்கேன், என்ன சொல்றீங்க? சார் அவர் 2 இயர்ஸ் சொல்றாரு. 10 இயர்ஸா எங்க ஹஸ்பண்ட் ஹவுஸ் ஹஸ்பண்டா தான் இருக்காரு. சரி, ஹவுஸ் ஹஸ்பண்டா தான் இருக்காரு. என் பொண்ணுக்கு 11th படிக்கிறா. இப்ப இல்ல நான் இப்ப ஜாபுக்கு போயிடுறேன், எனக்கு வேணாம், என்னால வீட்ல இருந்து பாத்துக்க முடியல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, என்ன காரணத்தினால அவர் வேணான்னு முடிவு கொடுத்தாரு, ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்க மாட்டேன்னு? சார் நானும் பெருமை தான் படுத்தினேன் அவரை. எங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, நல்ல பெருமையா தான் இருந்துச்சு, எல்லாருமே பெருமையா தான் சொன்னாங்க. என் பொண்ணு எப்ப அவளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுச்சோ, என்ன கேட்டாங்க? எதுவுமே வந்து அவங்க டாடி கிட்ட கேட்க மாட்டாங்க. மம்மி எனக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. சரி, உடனே வந்து கேட்குமா டாடி கிட்ட கேளுமா, டாடி வீட்டுல தானமா இருக்குது, நீ தானமா வாங்கி கொடுக்க போற, இது டாடி கிட்ட போய் உனக்கிட்ட வரணுமா? உங்க பொண்ணு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க வர சொல்லுங்க. அப்பா வந்திருக்காங்களாமா? வந்திருக்காப்லையா? எந்த வயசுல அப்பா ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கீங்கன்னு உங்களுக்கு விவரம் தெரியும்ல, அது எந்த வயசுல உங்களுக்கு தெரிஞ்சுச்சு? எத்தனை படிக்கும்போது? ஃப்ரெண்ட்ஸு கூட நான் 8th 9th படிக்கும்போது தெரிஞ்சிச்சு. ஓகே, 8th 9th படிக்கும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்சது. நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா டைரக்டா வந்து அப்பா கிட்ட கேட்காம அம்மா கிட்டே கேட்கீங்க அப்படின்னு? அப்பாகிட்டையும் கேட்பேன், அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட காசு இல்லம்மா உங்க அம்மா கிட்ட கேளு அப்படின்வாங்க. அதனால போய் நான் எங்க அம்மா கிட்ட கேட்பேன். சார் அவரு செலவுக்கு நான் காசு கொடுத்து வச்சிருக்கேன், செய்வாரு, சரிங்களா, இது செய்ப்பான்னு சொல்லுவேன், செய்வாரு அவரு. நீங்க எதனால ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்து அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்க? என் பொண்ணு வந்தாங்க வந்து, அப்பா நீ வேலைக்கு போயிட்டு எனக்கு எதனா வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டா, ஏம்மா அப்படி திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை கேட்குற அப்படின்னு சொன்னேன். நீ வாங்கி கொடுப்பா எனக்கு அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஸ் வெல்டிங் தான், சோஃபா இதெல்லாம் செய்கிறேன், ஃபர்னிச்சர். நான் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு இந்தாம்மா நீ போய் என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்தேன். அவள் போய் வாங்கிட்டு வந்தா. இதான்ப்பா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அம்மா எனக்கு எவ்வளோ செஞ்சாலும் எனக்கு சந்தோஷமாக இல்லை, இது எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இனிமேட்லேருந்து வேலைக்கு போகணும். அதில் வந்து நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு என் வேலை அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு ஒரு பொண்ணு உங்க கேட்டாங்க, அப்பா எனக்கு ஏதாவது நீ சம்பாதிச்சு வாங்கி கொடுப்பான்னு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு எப்படி உங்களுக்கு போச்சு? எப்படி போச்சுன்னா தூக்கம் கூட வரல சார், தூக்கமே வரல, நான் தூங்கவும் இல்லை. எது உங்களை வந்து ரொம்ப தூண்டி அப்பா நீ சம்பாதிச்சு வாங்கி கொடுன்னு அவரை நோக்கி கையை காட்டி வாங்கி கொடுன்னு எது உங்களை சொல்ல வச்சுது? சொசைட்டி. இல்லை ஆக்சுவலாக இது நல்லா பார்த்தீங்கன்னா இதில் தப்பு வந்து சொசைட்டி தான். உங்கள் அப்பா வேலைக்கு போல பாரு, உங்கள் அப்பா சம்பாதிக்கல பாருன்னு அதோடைய வெளிப்பாடில் அந்த ஆத்திரத்தில் அவங்க அப்பா கிட்ட கேட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை அந்த மனசில் எவ்வளோ காயப்படுத்திருக்கும் அன்னைக்கு நைட்டு முழுக்க. நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் அப்பா தான் உண்மையிலே இருக்கல சிறந்த அப்பா. உங்களோட அம்மா நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் அம்மாவை எங்கேயும் விட்டு கொடுத்துடக்கூடாதுக்காக வீட்டோட இருந்து எல்லா வேலையும் பார்த்ததுனால தான் உங்கள் அம்மாவால் சாதிக்க முடிஞ்சுது. யாரோ சொல்கிறாங்க உங்கள் அப்பா விட்டு விடாதீங்க, உங்கள் அப்பா தான் இருக்கல தலை சிறந்த அப்பா. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறத சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே எங்கள் அப்பா தான் முக்கியமே அங்கிள். எனக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட்லாம் நான் எங்கள் அப்பா தான் முக்கியம், எங்கள் அப்பா தான் முக்கியம்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா சொல்கிறது என்னன்னா, ஏன் என்ன முக்கியம் இல்லை சொல்கிறேன், என்ன பிடிக்கலன்னு சொல்கிறேன். அதனால தான் நான் அவங்களையும் எங்கள் அம்மாவையும் எனக்கு பிடிக்கும். அது விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் சரி எங்கள் அம்மாவையும் பிடிக்கும் எங்கள் அப்பாவையும் பிடிக்கும் அப்படின்னேன். என்னதான் இருந்தாலும் எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம். இன்னைக்கு இவங்க கேட்டது ஒரு அறியாமையாக வந்த ஒரு கேள்வி தான். பட் இதே மாதிரி ஒரு கேள்வி நாளைக்கு உங்களோட குழந்தைகளும் கேட்கக்கூடும் தான். ஆனால் நீங்கள் அதை எப்படி சொல்கிறீங்கிறது இருக்கு. கண்டிப்பாக கேட்கலாம். இந்த சொசைட்டி முழுசாலாம் அப்படியே 360 டிகிரிலாம் சேஞ்ச் ஆகாது. நான் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் மைண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி குழந்தையும் வளர்த்துருங்க. ஸோ தட் அந்த கேள்வி நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டாம். இல்லைன்னா இவர் அன்னைக்கு காயப்பட்ட மாதிரி நீங்கள் காயப்பட வேண்டிய இருக்கும். அதனால் நீங்கள் குழந்தைய ரைஸ் பண்ணும்போது அதை சொல்லி வளர்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. கண்கலங்காமல் பார்த்துக்கிறதுன்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்கல்ல, பொதுவாக பெண்களுக்கு சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் நான் கண்கலங்காமல் பார்த்துக்கிறேன் ஒய்ஃபை அப்படின்னு. அப்படி உங்களுடைய வீட்டோட கணவரை கண்கலங்காமல் எப்படிலாம் பார்த்துக்கிறீங்க அல்லது எப்படிலாம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே வேலை பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? எப்பவுமே வந்து துணி கசிக்கிட்டு வீட்டு கூட்டிட்டு இப்படி இருக்க கண்டிப்பா முடியாது. அவங்க லைஃபும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக அதுக்கு இருக்கணும், என்னெல்லாம் பண்ணுறீங்க? சுவாரஸ்யமா இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னாக்கா பிளே ஸ்டேஷன் வீட்லயே வச்சிருப்பேன். எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் போய் பிளே ஸ்டேஷன் ஆடு அப்படின்னு. அதுவும் ஆடி போர் அடிச்சுதா நான் உனக்கு பாக்கெட் பண்ணி தரப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா
என்ஜாய் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட் பப் போ, ஏதாச்சும் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். பேச மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் சார். இந்த டாபிக் பேச மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஐ நோ ஹர். நீங்க அவங்களோட சிஸ்டரா? ஆமாம், நாங்கள் 2 பேரும் சிஸ்டர்ஸ் தான். ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டு அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரே ஒரு ரூபா வந்துட்டு அதிகமாக சம்பாரிச்சனாக்கா முதல்ல ஹியூமிலேட் பண்ணுறது அவ்வளோதான் இருப்பாள். அது ஷுவராக சொல்கிறேன், அடிச்சு சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு 23 இயர்ஸாக நான் கூடவே இருக்கிற ஒருத்திக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா வந்துட்டு அவளோட காஸ்மெட்டிக்ஸ் இருக்கும். ஷீ பைஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஆஃப் thousands and thousands, ஓகேங்களா? அதை நான் எடுக்கும் போது வந்துட்டு இது எவ்வளோ தெரியுமா, அதை போட்டு ஒடிக்கிற கீழே எருமை கீழே போட்டு ஒடிக்கிற அறிவு இருக்கா, இதுதான் எனக்கு கொஸ்டின் பண்ணுவா, ஓகேங்களா? அப்படி இருக்கும் போது வந்துட்டு டு யூ திங்க் அதை வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் பண்ணாக்கா அவள் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அவள் ஹர்ட் பண்ணியே ஆவா. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஷோக்கு வந்தது வீட்டோட கணவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவங்க இந்த ஷோக்கு வந்தது உங்களை போட்டு கொடுக்கறதுக்கு. எனக்கு ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் சார். ஒன்லி டியூரிங் தட் டைம் எஸ் ஐ வில் ரியாக்ட் லைக் தட். பட் ஆனால் மற்றபடி வந்துட்டு ஐ எம் வெரி லவ்விங். ஏன்னா இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நான் அப்பப்போ கொஞ்சம் லூஸாக மாறிடுவேன், மற்ற நேரம் நல்லா தான் இருப்பேன். ஒரு பக்கத்தில் வீட்டோட கணவர்களாக இருப்பது சரிதான் அப்படின்னு ஆதரிக்கிறவங்களும், இல்லை வீட்டோட கணவர்களாக இருப்பது சரியல்ல, அது ஒரு முறையல்ல அப்படின்னு சொல்லி எதிர்க்கவங்க ஒரு பக்கமும் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வை மேலும் சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. ஒருவர் டைரக்டர் மற்றும் ஆக்டர் திரு ராஜ்மோகன் அவர்கள். அதே போல் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ராம் அண்ட் ஜானு. இப்போ வந்து முதல்ல ஒரு கொஸ்டின் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா, நீங்கள் உங்களுடைய வீட்டோட கணவரை எப்படிலாம் பார்த்துக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அந்த கொஸ்டினை கண்டினியூ பண்ணுவோம். ஷார்ட்டாக டக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்கலாம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃபை கொடுப்பேன் சார். அவர் கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுப்பேன் சார். அந்த மாதிரி ஒரு ஓகே, உங்கள் கணவருக்கு எல்லாமே கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். ஓகே, வேற? ஃபர்ஸ்ட் நான் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன் சார். செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணல அப்படிங்கறத வந்து ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன். நான் சம்பாதிக்கிற காசு அது என் காசு இல்லை, பொது காசு, அது நம்ம வீட்டு காசு. எனக்கு எவ்வளோ அதில் உரிமை இருக்கோ அதே உரிமை அவருக்கும் இருக்கு. இது அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், அதே மாதிரி அடுத்தவங்களும் ரெஸ்பெக்ட் கொடுக்குற அளவுக்கு நான் நடந்துப்பேன். சூப்பர். ஓகே, கீழே விடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ற ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் சார். ஓகே, வீட்ல என்ன பண்றாரோ அதுக்கான அது பாராட்டு நான் அங்கீகாரம். பண்ணேன்னா அது சின்ன ஒர்க்கா இருக்கலாம், ஆனா அவர் பண்ணாத ஒருத்தர் அதை பண்ணும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணணும் சார். சூப்பர். ஓகே, வேற? லவ் அண்ட் கேர் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அவங்க படித்து வேலைக்கு போன காலத்தில் தங்கச்சி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுலேயே அவரோட பாதி லைஃப் போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு அப்பா அம்மாவுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால அதில் போயிடுச்சுங்க. ஸோ இப்போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் தனக்கு என்ன பிடிக்குதோ அது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீடமும் இண்டிவிஜுவாலிட்டியும் அவருக்கு கொடுப்பேங்க. சூப்பர் சூப்பர். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அது வந்து பெண்கள் வந்துட்டு எனக்கு வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, எனக்கு வேலைக்கு போக வேண்டாம் சார் அப்படின்ற ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் மென்னுக்கும் இருக்கணும். மென்னுனா எப்பயுமே வேலைக்கு போயிட்டே தான் இருக்கணும், சாகிற வரைக்கும் தேஞ்சிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத ஒரு மனம் புண்படாமல் அவருக்கு புரிய வைப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் சமுதாயத்தை மாற்ற ட்ரை பண்ணுவேன் சார். இதில் மெயினாக நான் அவரை நல்லா பார்த்துக்கிறதுங்கிறது இந்த சமுதாயத்தை மாற்றுறதுல தான் இருக்குது. நாளைக்கு என் பொண்ணு ஆஸ்ட்ரோநாட் ஆகணும்னு நினைக்கிறான்னா, என்னோட மாப்பிள்ளை வந்துட்டு நீ போமா, நீ போய் ஸ்பேஸில் நட, நான் பிள்ளைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு என் மாப்பிள்ளை சொல்லணும். அதை இந்த மாதிரி ஒரு கூட்டமான மக்கள் இருந்து ஜட்ஜ் பண்ணாமல் இருக்க வேண்டிய சமுதாயத்தை கிரியேட் பண்ண போகிறேன். ராஜ்மோகன், இப்போ வீட்டோட கணவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக பேசப்படுற விஷயமா இருக்குது. இங்கே இருக்க பெண்கள் சொல்கிறாங்க எனக்கு அப்படி மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் எப்படி இருக்குது அண்ட் இது வந்து போகிற வழியில் இது சரிதானா, இந்த ட்ரெண்ட் சரிதானா? நம்ம சரித்திரத்தை புரட்டி பார்க்கிற பொழுது இந்த வேலைன்ற அந்த ஒரு டேக் வந்து மாறிக்கிட்டே இருந்தது. ஓல்கா முதல் கங்கா வரைன்னு ஒரு புக் இருக்குது, அதை படிக்கும் போது தெரியும் நம்முடைய சமூகம் தாய்வழி சமூகம். வேட்டை சமூகமாக நம்ம வேட்டையாடின காலகட்டத்தில் யார் பாஸ்னா பெண்கள் தான் பாஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாய் வழி சமூகம் தந்தை வழி சமூகமாக மாறிச்சு. என் கையில் இருக்கும் அதிகாரம் பெண்கள் கைக்கு போயிட்டா என்ன ஆகும் என்பதால் தான் ஆண்கள் திரும்ப திரும்ப நான் தான் பிரெட் வின்னர், நான் குடும்பத்துக்காக ரத்த சிந்தி உழைக்கிறேன். நோ, தேவையில்லை. சுனிதா வில்லியம்ஸ் ஹஸ்பண்டை யோசிச்சு பாருங்க. நான் என்ன வச்சு சொல்கிறேன், எனக்கு நிலையான வேலை கிடையாது, நான் வேலையே செய்யலை, எங்கள் வீட்டில் எனக்கும் வேலை கிடையாது, என் ஒய்ஃபுக்கும் வேலை கிடையாது. நீங்கள் பட் பேச்சாளர் தான் போகிறீங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு 9 to 6 ஜாப் கிடையாது. மாதத்தில் ஒரு 4-5 கூட்டம் போவோம். மீதி எல்லா நாட்களும் நான் தான் என்னுடைய குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு போய் விட்றேன், நான் தான் ஸ்கூலில் இருந்து கொண்டு வரேன். என்னுடைய ஒய்ஃபுக்கு அவங்க இந்த இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சேனல்ஸ்லாம். அது மாதிரி ஷூட்டிங் வரும்போது ஹெக்டிக்காக இருக்கும். 9 to 9 ஷூட்டிங் பாங்க. சில சமயம் விடியெல்லாம் போகும். அன்றைக்கி அவங்கள ரொம்ப சந்தோஷத்தோடு அனுப்பிட்டு நான் குழந்தைகளை பார்த்துக்குவேன். நான் அவர்களுக்கு வந்து ஒரு மதராகவும் இருப்பேன், ஃபாதராகவும் இருப்பேன். இது எந்த தற்பெருமையும் கிடையாது.
இப்போ என்னுடைய பார்ட்னர் வந்து என்னுடைய லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது, என்னுடைய ஃபினான்ஷியல் பார்ட்னர், என்னுடைய எமோஷனல் பார்ட்னர். மிக முக்கியமாக அவங்களுடைய வளர்ச்சிக்கு நான் ஒரு சிறிய அளவிலாவது குறுக்கில் நான் வந்து நின்றுட்டேன்னு வைங்களேன், எமோஷனலி பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது நின்றுட்டேன்னா என்னை விட டாக்ஸிக் பார்ட்னர் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி நான் 4-5 நாள் வெளில பேச போகிறேன்ல, அன்றைக்கி எங்கள் வீட்டில் இடியே விழுந்தாலும் என் ஒய்ஃப் தான் பார்த்துக்குவாங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோன் கால் கூட பண்ண மாட்டாங்க. மேடம் அருமையாக பேசினாங்க, ஒரே ஒரு சேஞ்சு, உங்கள் பொண்ணு ஸ்பேஸுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் பர்மிஷன் தர மாப்பிள்ள நினைக்காதீங்க, பர்மிஷன் தர்றதுக்கு அவன் யாரு, அந்தமா தாராளமாக போகலாம். ராம் ஜானு, இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு தேதிக்கு ஆன் டேட்டில் ட்ரெண்டாக வீடியோஸ் போடக்கூடியவங்க. இப்போ ஆப்போசிட்டில் இருக்கும் சொல்கிறேன் என்னன்னா, ஒரு ஆண் வந்து வேலைக்கு போகலை அப்படின்னா, வீட்டோட கணவராக இருக்கார் அப்படின்னா, அவர் நிறைய அவமானத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. சொசைட்டியில் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸே கூட ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலி இட்ஸ் ஃபேக்ட், உண்மைதான் அது சொசைட்டியில் பேசுறதுன்னு. இப்போ இதை எப்படி டேக்கிள் பண்ண நினைக்கிறீங்க? இப்போ இது நடக்க தான் செய்யும், கண்டிப்பாக நடக்காமல் இருக்கு. இதை எப்படி டேக்கிள் பண்ண நினைக்கிறீங்க? எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு ஆணை வந்து சொசைட்டி பேசுது அப்படின்னும் போது அதை பற்றி நம்ம பேசுகிறோம். இது ஏன் வந்து பெண்களுக்கு, நிறைய பெண்களுக்கு அது பெருசாக தெரியலாம், எங்களை எல்லாத்துக்கும் சொசைட்டி பேச தான் செய்யுது. நாங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட முடியாது. பிகாஸ் ஒரு பொண்ணு என்ன பண்ணாலும் தப்பு அப்படிங்கிறது வந்து என்னதான் நம்ம வந்து நிறைய ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ணாலும் இட்ஸ் ஸ்டில் ஹேப்பனிங். இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு இதை ட்ரெஸ் பண்ணாலும் தப்பு, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனாலும் தப்புங்கிற விஷயம்லாம் ஸ்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம பிரேக் பண்ணி சரி ஓகே நீ என்னமோ சொல்லிக்கூடான்ட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து ஸ்டில் இருக்க தான் செய்கிறாங்க. ஐ ஃபீல் அது வந்து போக போக தான் ஒரு அக்செப்டன்ஸ் வரும். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் அவமானப்படுறது, அந்த 4 பேர் சொல்லுவாங்கல்ல 4 விதமாக பேசுவாங்கன்னு, அப்படி பேசிட்டே தான் இருப்பாங்க. இங்கே இருக்கிறதுலே பாருங்க இவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம பார்க்கணும். இது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஃபெமினிசம் கிடையாது. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா ஆண்களுக்கும் பெண்களுக்கு கொடுக்குற எல்லா உரிமையும் கொடுக்கணும். ஸோ இந்த அவமானம் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கூடாது. ஓகே ராம், இப்போ நீங்கள் வந்து வீட்டு கணவன் அப்படிங்கிற கான்செப்டை எப்படி பார்க்குறீங்க? இப்போ உங்கள் மனைவி ரொம்ப ப்ராக்ரெசிவாக பார்க்குறாங்க, இது மாதிரி பேசுகிறவங்கன்னா விட்டுருங்க ரெக்ரெசிவ், இந்த கான்செப்ட் ரொம்ப ப்ராக்ரெசிவாங்க, உங்களோட ஆஸ்பெக்ட்லேயே. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோடய ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லியிருந்தா இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லைக் எப்படின்னா, இது ஸ்டார்ட் ஆகிறதே நம்ம வீட்டில் இருந்து தான். லைக் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் வந்து ஒரு நாள் மார்னிங் வந்து தோசை சுட்டுட்டு சட்னி அரைச்சிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு குட்டி பையன் வந்துட்டு என்கிட்ட என்னன்னு கேட்டான்னா, அண்ணா அக்கா எங்க அப்படின்னு கேட்டான். தூங்கிட்டு இருக்காடா அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து தோசை சுட்டுட்டு இருக்கேன், சட்னி அரைச்சிட்டு இருக்கேன். இது அக்கா தானே பண்ணணும், நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து இந்த விவரம்லாம் தெரியாது. ஸோ நான் சொல்கிறேன், ஏன் நம்ம பண்ணால் என்னடா, நம்ம அரைச்சாலும் சட்னி தான், அவங்க அரைச்சாலும் சட்னி தான், நம்ம அரைச்சாலும் டேஸ்ட் வரும்டா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு புரியலை. என்னவோ சொல்கிறாங்க, எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா பண்ண மாட்டாங்கண்ணா அப்படின்னா. அப்போ எனக்கு அந்த இடத்துல என்ன மைண்டில் தோணுச்சு அப்படின்னா, ஸோ அந்த பையனுக்கு வந்து அந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணியிருக்காங்க. நான் அவங்க பேரண்ட்ஸை நான் குறை சொல்ல, பட் சொசைட்டி, அந்த சொசைட்டி அப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வந்து இந்த நம்ம வீட்டில் இருக்கிற அந்த விஷயத்த வந்து சின்ன பசங்களுக்கு நம்ம காட்டணும். எல்லா வழியும் எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம காட்டினாதான் அந்த பையன் வெளியே போகும்போது ஓகே இது வந்து பொண்ணுங்க பார்க்குற வேலை, இதுங்க வந்து பசங்க பார்க்குற வேலைன்றது பிரித்து பார்க்காம எல்லாத்தையும் அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்றது தான் என்னோட தாட். நான் 2 விஷயம் சொல்ல நினச்சேன். ஒன்று வந்து ராம் சொல்லும்போது ஒன்று சொன்னார், இது மாதிரி ஒரு சின்ன குழந்தை என்கிட்ட கேட்குறான், என்னன்னா நீங்கள் சட்னி அரைக்கிறீங்களா, நீங்கள் சாம்பார் அரைக்கலாம் கேட்குறான்னு. ஆக்சுவலாக இந்த தாட் வந்து எப்படி வந்துச்சு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். அவங்க அப்பா அம்மா ப்ராக்ரெசிவாக இருந்தால் கூட சொசைட்டி இன்னைக்கு கொஞ்சம் ரீசெண்டுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அப்பான்னு படம் போட்டு பேக்கை போட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி படம் இருக்கும், அம்மான்னு போட்டு வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி படம் இருந்தது. இப்போ தான் மாற்றினாங்க அதை. நீங்கள் சொன்னீங்களே உத்தியோகம்னா புருஷ லட்சணம்னு, அதை சொல்லாமல் சொன்னது தான் அந்த படம். இன்றைக்கி அந்த படம் மாற்றிட்டோம், வி ஆர் வெரி கிளாட் அந்த படம் மாறிட்டு. ஆனால் அந்த படத்து மூலமாக என்ன சொன்னோம், எல்லா குழந்தைங்களுக்கும் இன்டைரக்டாக ஆண்னா இந்த வேலையை பார்க்கக்கூடாதுங்கிறத எல்லார் மனசுலையும் விதைச்சாச்சு. விதைச்சோட விளைவு தான் அந்த கேள்வியை ராம் பார்த்து கேட்டது. நீங்கள் இன்னும் ரொம்ப காமனாக எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்கன்னு. எவ்வளோ நாளைக்கு இதை சொல்ல போகிறோம், ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பாங்கன்னு? ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னால் ஆண் இருப்பான்னு எப்போ சொல்ல போகிறோம்? அந்த பெண்களுக்கு கல்வி கொடுக்க போய் தான் அவங்க வேலைக்கு போகிறேன்னு வந்தாங்க. அன்னைக்கும் சில பேர் இவங்களுக்கு கல்வி கொடுக்காதேன்னாங்க, கல்வி கொடுத்தா வேலைக்கு போவான்னு, கல்வி கொடுத்தா அதை பண்ணுவான்னு. அன்னைக்கு கல்வி கொடுத்தாங்க, வேலைக்கு போனாங்க. இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போவாதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட் எப்படி வந்துச்சுன்னா, அன்னைக்கு முற்போக்கா யாரோ யோசிச்சதுனால மட்டுமே வந்தது. அன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க முட்டுக்கொட்டை போட்டிருந்தாங்கன்னா இவங்களுக்கு கல்வியும் கிடைச்சிருக்காது, வேலையும் கிடைச்சிருக்காது. ஸோ முற்போக்குங்கிறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சில நேரங்கள் என்ன ஆகும்னா, சில நேரங்கள் சில காலங்கள் என்ன பண்ணணும்னா, நீ என்ன பண்ணாலும் சரி, யார் முட்டுக்கட்டை போட்டாலும் சரி, அது விதி வலியதுங்க மாதிரி நடந்துடும். அதை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதை மாதிரி இதை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கலாம், 1000 கருத்து சொல்லலாம், ஆனால் ஆன் கோயிங் ப்ராசஸ் பார்க்கும்போது இது வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் எல்லாரும் பேசும்போது எனக்கு ஒன்று புரிஞ்சுதுப்பா. ஒரு கட்டத்தில் வந்து வீட்டோட கணவருங்கிறது வந்து சில பேர் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு டேர்மாக எடுத்துக்கிறீங்க.
ஓகே, வீட்டோட கணவர்னா வீட்டில் ஜாலியாக இருக்குது போலன்னு. உண்மையிலே சொல்கிறேன், வீட்டோட கணவருங்கிறது வெளியில் போய் வேலை பார்ப்பதை காட்டிலும் கடினமானது. ரியல் ஃபேக்ட் அதுதான். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப முக்கியமான 2 பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ண விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ், கோ பிரசன்டட் பை ARS CRS 550D TMT கம்பிகள், நோ தி ட்ரூத். மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.